ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிகா ரெசிபி. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட டேஸ்டான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி என்னென்னா ஒரு சுவையான சாம்பார் தான் செய்ய போகிறோம். இப்போ பொதுவாக சவுத் இண்டியன்ஸில் உணவுகளில் எல்லாருக்கும் பிடிச்சது சாம்பார் தான் இல்லைங்களா? அப்படி சாம்பார் சாதம் தான் ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படி ஒரு சுவையான சாம்பார் செய்கிறதுனா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் இருக்கணும், சரியான அளவு பொருட்கள்லாம் போடணும். இப்படி எல்லாத்தையும் கரெக்டாக கலந்தோம்னா செஞ்சோம்னா செம டேஸ்ட்டாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வாங்க இந்த வீடியோவில் அப்படி ஒரு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு நான் மாங்காய், முருங்கைக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இந்த காய்கறிகள்லாம் எடுத்திருக்கேன். 100 கிராம் 150 கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 4 தக்காளி, ஒரு பெரிய மாங்காய், 2 முருங்கைக்காய். இப்போ பேன் வச்சுக்கோங்க, அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, பேன் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு இந்த கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சு பார்த்து கண்ணாடி பதத்தில் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த கண்ணாடி பதம் வந்துடணும், அந்தளவுக்கு வதக்கணும். பொதுவாக சில பேர் என்ன பண்ணுவாங்க, காய்கறிகள்லாம் அப்படியே போட்டு வேக வச்சு தாளித்து கொட்டி செய்வாங்க. அப்படி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கணும். இது வதங்குறது தான் மெயினுங்க. அப்போ தான் இந்த சாம்பார் உங்களுக்கு கூடுதலான சுவை கிடைக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாங்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். இது வதங்கின பார்த்து நீங்கள் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்படி இந்த தக்காளியும் சேர்த்து இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடணும். தக்காளி தனித்தனியாக தெரியக்கூடாது. அதாவது எல்லாத்தோடையும் ஈவனாக மேஷ் ஆகி அந்த தக்காளியும் காய்கறிகளோட மிங்கிளாயிடணும். அந்த அளவுக்கு வதக்கும்போது அந்த சாம்பாரோட சுவை தனித்துவமாக ரொம்ப டேஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு தாடி சாப்பிட்ற அளவுக்கு, திரும்ப திரும்ப சாப்பிட்ற அளவுக்கு அந்த சாம்பார் மனமும் டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு. இது வதக்கிறதுல தான் விஷயம் இருக்குது. அதனால தான் அதை திருப்பி அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். இப்போ மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தக்காளி எல்லாத்தையும் வதக்குறோம். பாருங்கள், காய்கறிகள்லாம் ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்திருக்குது. இந்த நேரத்தில் நம்ம பருப்பை ஒரு 100 கிராம் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஒரு 3 விசில் அளவுக்கு வச்சு தனியாக வச்சிடணும். இது 4 பேர்த்துக்கு தகுந்த மாதிரியான அளவுக்கு தான் நான் இப்போ சாம்பார் செய்கிறேன். இப்போ இந்த வெந்த பருப்பை இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டிங்களா? இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த காய்கறிகளோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த காய்கறிகள் வேகிறதுக்காக தண்ணி விட்டுக்குங்க. 1/2 கிளாஸ் தண்ணி விடலாம். இந்த மாதிரி நல்லா விட்டுட்டு இந்த காய் ஒரு கொதி வர வரைக்கும் திறந்துருக்கட்டும். இது ஒரு கொதி வரும்போது மூடி போட்டு வைங்க. இந்த காய்கறிகள்லாம் நல்லா வேகணும். வெந்த பார்த்து தான் நம்ம இது கூட புளி சேர்க்கணும். இந்த புளி எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே மாங்காய், முருங்கைக்காய், தக்காளியும் மாங்காவும் புளிப்பு கொடுக்கும் இல்லைங்களா? அதனால் புளி இதில் இந்த சாம்பாருக்கு கம்மியாக தான் சேர்க்கணும். அதனால் நெல்லிக்காய் சைஸுக்குன்னு எடுத்திங்கன்னா போதுமானது. அதை எடுத்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. திப்பி இல்லாத நல்லா கரைச்சிட்டு இந்த காய் நல்லா வெந்துடணுங்க. இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் புளி சேர்த்துக்கோங்க. இந்த பதத்தில் புளி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்னு இறக்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டான, அட்டகாசமான, ரொம்ப வாசனையான சாம்பாருங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற சாம்பார். எங்களுக்கு பிடிச்சமான சாம்பார். உங்களுக்கு ஃபேவரட்டான சாம்பார் எதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு சாம்பார் செஞ்சுட்டு சூடான சாதம் செஞ்சு அது கூட நீங்கள் இந்த சாம்பார் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது ஆஹா, சும்மா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணுன்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.